சர்க்கம் 28. காட்டில்தான் எத்தனை துன்பங்கள். அறநெறியில் பிடிப்பு உள்ளவரும் அறவொழுக்கம் அறிந்தவருமான அவர் காட்டில் ஏற்படக்கூடிய துன்பங்களை மனதில் கொண்டு அவளை இவ்வாறாக பேசிய சீதையை தன்னுடன் அழைத்து போகும் எண்ணத்தை கொள்ளவில்லை. கண்ணீர் விட்டு கலங்கிய கண்ணோடு இருக்கும் அவளுக்கு மறுபடியும் சமாதானம் கூறி அறமூர்த்தியாகிய அவர் காட்டிற்கு போகும் எண்ணத்திலிருந்து அவளை திருப்புவதற்காக பின்வருமாறு கூறினார். பிராட்டியே, நீ உயர்ந்த குலத்தில் தோன்றியவள், எப்போதும் அற ஒழுக்கத்தில் உறுதியாக ஈடுபட்டிருப்பவள். அதனால் இங்கிருந்தபடியே அறச்செயல்களை கடைபிடி. அதனால் என் மனம் நிம்மதியாக இருக்கும். சீதே, தேகபலம் குறைந்தவளே, நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதன்படியே நீ நடக்க வேண்டும். காட்டிலோ துன்பங்கள் ஏராளம், அவைகளை பற்றி சொல்கிறேன் கேள். சீதே, வனத்தில் வசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை துறந்துவிடு. காடு மனித சஞ்சாரம் இல்லாதது என்றும் பல வகையான கஷ்டங்கள் நிறைந்ததும் என்று சொல்லப்படுகிறது. உனக்கு நலன் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் தான் நான் இவ்வாறு கூறுகிறேன். காட்டில் ஒருபோதும் சுகம் என்பதையே நான் கேட்டறியேன். எப்போதும் துக்கம் துன்பம்தான். மலையிலிருந்து கொட்டும் அருவிகளின் பேரொலி, மலை குகைகளில் வாழும் சிங்கங்களின் உருமல், இவைகளை கேட்பதற்கே அச்சமாக இருக்கும். சீதே, காட்டில் எப்போதும் கஷ்டம்தான். மனித நடமாட்டமே இல்லாத காட்டில் அச்சமில்லாமல் கும்மாளமிட்டு கொண்டிருக்கும் மதம் பிடித்த பெரும் விலங்குகள் நம்மை பார்த்த உடனேயே சீறி பாய்ந்து கொண்டு ஓடி வரும். சீதே, காட்டில் எப்போதும் கஷ்டம்தான். நதிகளில் முதலைகள் இருக்கும், சேறு அதிகமாக இருக்கும், மதம் கொண்ட யானைகளாலும் கூட கடந்து செல்ல முடியாதவை. ஆகவே காட்டில் எப்போதும் பயங்கரமான துன்பம்தான். காட்டுப்பாதையில் முள் நிறைந்த கொடிகள் படர்ந்திருக்கும், காட்டுக்கோழிகள் இறைச்சலிட்டு கூவும், குடிதண்ணீர் கிடைப்பது அரிது, மிகவும் அடர்த்தியாகவும் நுழைந்து செல்ல முடியாதபடியும் இருக்கும். காட்டில் எப்போதும் கஷ்டமேதான். பகலில் வழி நடந்து களைத்து போனவன் இரவில் மரத்திலிருந்து தாமாக தரையில் உதிர்ந்து கிடக்கும் சருகுகளையே பாயாக கொண்டு உறங்க வேண்டும். உடல் களைப்பு நீங்கும்படியாக கட்டில் மெத்தைகள் கிடையாது. சீதே, காட்டில் எப்போதும் கஷ்டமேதான். மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மரங்களில் இருந்து விழும் பழங்களையே பகலும் இரவும் புசித்து திருப்தி கொள்ள வேண்டியது. சீதே, காட்டில் எப்போதும் துன்பம்தான். மிதிலை மன்னன் மகளே, உயிரை தக்க வைத்துக் கொள்ளும் அளவுக்கு மட்டுமே உணவு உட்கொண்டு முடிந்த வரையில் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். மர உரி ஆடைதான் உடுத்தி கொள்ள வேண்டும். ஜடாமுடி போட்டுக் கொள்ள வேண்டும். தேவதைகளுக்கும் பித்ருக்களுக்கும் அவ்வப்போது வந்து சேரும் அதிதிகளுக்கும் குல வழக்கப்படி நாள்தோறும் உபச்சார மரியாதைகள் செய்யப்பட வேண்டும். ஆச்சார நியமங்களை கடைபிடிக்கும் ஒருவன் நாள்தோறும் 3 தடவைகள், அதாவது குறிப்பிட்ட அந்தந்த காலங்களில் நீராட வேண்டும். ஆகவே காடு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இளம்பெண்ணே, தானே மலர்களை கொண்டு வந்து தெய்வங்களை நிறுவியுள்ள மேடைகளில் மறைமுறைப்படி பூஜை செய்யப்பட வேண்டும். ஆகவே காட்டில் கஷ்டம்தான் அனுபவிக்க வேண்டும். காட்டுப்பாதையில் செல்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உண்பதற்கு அவ்வப்போது என்ன கிடைக்கிறதோ அதையே புசித்து விருந்து கொண்ட மகிழ்ச்சியை அடைய வேண்டும். ஆகவே காட்டில் உணவு கிடைப்பது கஷ்டமான கஷ்டம். இவ்விடத்தில் பெருங்காற்று வீசும், கருமையான இருட்டு சூழ்ந்து கொள்ளும், நடந்து அலைந்து திரிவதால் பெரும் பசி உண்டாகும், எப்போதும் பெரிய பெரிய ஆபத்துக்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். ஆகவே காட்டில் கஷ்டத்தை தவிர வேறேதும் இல்லை. நாயகி, பெருத்த உடல் கொண்ட அநேக மலைப்பாம்புகள் பாதையெங்கும் தரையில் கர்வத்தோடு ஊர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே காடு என்பது கஷ்டங்களை தருவது. ஆற்றங்கரைகளில் வசித்துக் கொண்டு ஆற்றை போலவே வளைந்து வளைந்து ஓடும் பாம்புகள் பாதைகளை அடைத்து கொண்டு படுத்திருக்கும். ஆகவே வனவாசம் என்பது மிகவும் கஷ்டத்தை தரக்கூடியது. கண்மணி, மின்மினி பூச்சிகள், தேள்கள், புழுக்கள், காட்டு ஈக்கள், கொசுக்கள் முதலியன எப்போதும் தொல்லை தந்து கொண்டிருக்கும். ஆகையால் காடு முற்றிலும் துக்ககரமானது. தேவி, காட்டில் முள் மரங்களும் அறுக்கும் தன்மையுடைய குச்சம், நாணல் போன்றவைகள் எப்போதும் நுனியை அசைத்து கொண்டிருக்கும். எந்த நேரத்திலும் நம்மை காயப்படுத்தி விடலாம். ஆகவே காடு துன்பமயமானது. காட்டில் வாழ்க்கை நடத்துகிறவனுக்கு சரீர சிரமங்கள் பல ஆபத்துகளும் பல வகையாக ஏற்படும். எனவே காடு என்றாலே துன்பம்தான். அங்கு கோபம் ஆசைகளை விட்டுவிட்டு தவம் செய்வதிலேயே மனத்தை செலுத்த வேண்டும். அஞ்சத்தக்கவைகளை கண்டும் அஞ்சாமல் இருக்க வேண்டும். ஆகவே காடு என்றால் எப்போதுமே கஷ்டம்தான். ஆதலால் காட்டிற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள். காட்டு வாழ்க்கை உனக்கு ஒவ்வாதது. இது விஷயமாக நன்மை தீமைகளை நன்றாக ஆலோசித்து பார்த்து காடு மிகவும் ஆபத்துகளை தரக்கூடியது என்பதை கண்டுகொண்டேன். உயர் பண்புகளின் இருப்பிடமான ராமனுக்கு தன்னையும் காட்டிற்கு அழைத்துச் செல்லும் எண்ணம் ஏற்படவில்லை என்பதை புரிந்து கொண்டு அவள் தாங்க முடியாத துயரத்துடன் ராமனிடம் பின்வருமாறு சொன்னாள். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 28வது சர்க்கம் முற்றிற்று.